இப்பொழுதுமாய் கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். மகா பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்த பீடத்தை ஆசீர்வதியும், அடியேனை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இன்றைக்கு நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை தடையில்லாமல் சொல்லி முடிக்க கிருபை செய்யும். பலந்தாரும் பரிசுத்தாவி எங்கள் மத்தியில் கிரியை செய்யும், பலவீனத்தை எடுத்துவிடும், உமது பலத்தால் நிரப்பிவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அலையிலேயே சொல்லுங்கள், ஆமேன். படிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-3 வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒவ்வொரு வாரமும் இதை ஃபுல்லாக படிச்சிடணும். இதுதான் வேத வாசிப்பு. இந்த பிரசங்கம் முடிய வரைக்கும் இதை படிக்கணும்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் 3 வசனம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு விஷயம், போன வாரத்திலிருந்து நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு எஜமான் இருந்தார், அவருக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அதுதான் கதை. அப்போ ஸ்தோத்திரம், அந்த உக்கிரானக்காரன் தன் எஜமானுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ உன்னுடைய உக்கிரான கணக்கை கொண்டு வா என்று எஜமான் கேட்டார். அப்பொழுது அந்த உக்கிரானக்காரன் இப்பொழுது நடுங்குகிறான், என்ன செய்வது என்று. அவன் இனி பூமியில் பிழைப்பதற்கு என்ன வழி என்பதை அவன் தேட ஆரம்பிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் இங்கே அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குது, செய்தி இருக்குது, நான் கொண்டு வரேன். ஆனால் இப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது, அவர் எஜமான் உக்கிரானக்காரன், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும், ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் நாம தான் தேவனுடைய ராஜ்யத்தில் உக்கிரானக்காரர்கள். உக்கிரானக்காரர்கள் என்று சொன்னால், தேவன் முதலாளி, அவர் இந்த வானம் பூமி அதனுடைய எல்லா நிறைவும் அவருடையது. அவருடைய சொத்துக்கு நாம் பொறுப்பாளர்கள், கண்காணிகள், மேனேஜர்கள், மேலாளர்கள். அதான் இன்றைக்கி நமக்கு பொறுப்பு. அது இந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உணர்வு ஒன்று வந்துட்டாவே இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம் வந்துருங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானம் வந்துடும், பயமே பட மாட்டோம். அப்போ ஸ்தோத்திரம். ஒரு பெரிய செல்வந்தன், நாங்கள் சிஎஸ்சி கேர்ள்ஸ் போர்டிங் ஹோமில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது உள்ளாடம்மா தான் எங்களுக்கெல்லாம் கேர் ஆஃப், எங்களுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லேருந்து அம்மா தான் எங்களுக்கு சைன் பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் பணம் கட்டுவாங்க. எங்களுக்கு துணிமணி எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, சாப்பாடு எல்லாம் பார்த்துக்குவாங்க. அப்போ எங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது அந்த காம்பவுண்டில் அம்மா இருக்க வரைக்கும் அந்த அவ்வளோ பெரிய சிஎஸ்ஐ காம்பவுண்டு முழுவதுமே எங்களுக்கு சொந்தம். அதுக்குள்ளே நாங்கள் ராஜா, அந்த அம்மா ராஜா ராணின்னா நாங்கள்லாம் ராஜகுமாரர்களாக வாழ்ந்தோம். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், ஒரு பயம் இல்லை, ஒரு குறை இல்லை. எங்களுக்கு என்ன வேலை, நல்லா சாப்பிட்டு ஓடி ஆடி அந்த கிரவுண்டில் விளையாட வேண்டியது தான், நல்ல பஸ்கி எடுக்க வேண்டியது தான். ஸ்போர்ட்ஸ் வந்ததுன்னா ஓடி பயங்கரமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணி கப்புகளை வாங்கி கொண்டாந்து சந்தோஷப்படுத்த வேண்டியது தான். அம்மாக்கிட்ட காட்டுவோம். ஸ்கூலில் எங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. நல்லா தின்னுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் ஸ்தோத்திரம். எஜமான், நம்மை பாதுகாக்கிற ஒரு எஜமான், ஒரு பெரிய செல்வந்தனான ஒரு எஜமான், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் அவருடைய உக்கிரானக்காரர்கள். அவருடைய செல்வத்துக்கு நான் ஒரு பொறுப்பாளி. அந்த காம்பவுண்டு ஃபுல்லுக்கும் நான் தான் பாதுகாவலனா நான் நினச்சிக்குவேன். அங்கே அனாவசியமாக ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தால் கூட நானே போய் கேட்பேன், இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க வெளியில் அப்படின்னு சொல்லுவேன். நான் அவ்வளவு தூய்மையாக அந்த காம்பவுண்டை பார்த்துக்கோ. ஒரு சின்ன பேப்பர் அங்கே எங்கேயே கிடந்தால் கூட அம்மாவே கை தட்டிக்குவா, உடனே இந்த பேப்பரை எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் படி விட்டு கீழே இருக்கேன்னா, காலையில் ஜெபம் போகும்போது அங்கே டீ கப்பு பேப்பர் எது இருந்தாலும் நானே குனிஞ்சு எடுத்துடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து யாராவது எடுக்க சொல்லி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு நாம் தான் பொறுப்பு. அல்லையிலே சொல்லுங்கள். ஒரு பேனா நம்ம பாக்கெட்டில் இருந்தால் கூட அதுக்கு யார் தான்? தேவன் எனக்கு கொடுத்தார், இதுக்கு நான் பொறுப்பு. இந்த பனிமூட்டுகள் இங்கே ஆலயத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும். இந்த சர்ச்சு என்னுடைய சர்ச்சு, இந்த போதகர் என்னுடைய போதகர், இங்கே இருக்கிற ஒவ்வொரு சேரும் என்னுடையது, இங்கே இருக்கிற எல்லாமே இந்த பனிமூட்டுகள் அத்தனைக்கும் நான் ஒரு பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள்லாம் அப்படி தான் அந்த காம்பவுண்டில் குடியிருந்தோம்.
இங்கே இருக்கும்போது நீங்களும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வோடு தான் நாம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லாமல் தேவன் முதலாளியாக இருக்கிறார், எஜமானாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய உக்கிரானக்காரர்கள், அவருடைய சொத்துக்கு பொறுப்பாளர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சும்மா அப்படியே போய் அங்கே பேப்பரெல்லாம் அப்படி போட்டு பார்க்கக்கூடாது, டீயை குடிச்சிட்டு இஷ்டப்போல தூக்கி எறியக்கூடாது. அதெல்லாம் ஒரு பொறுப்பாக இருந்தால் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து டஸ்ட்பினில் தான் போடுவாங்க இல்லையா? அப்படி இப்போ அங்கங்கே எடிஞ்சிட்டு போவாங்களா? ஒரு சிலர் பார்த்துருக்குறேன், கரெக்டாக எழுந்திரிச்சு சேரெல்லாம் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப பாராட்டுறேன். அதுதான் உணர்வு. அல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நானும் ஒரு பொறுப்பாளி. ஆமாம், ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் இறங்கி செஞ்சீங்க பாருங்கள். இன்றைக்கி ஏன் இதை படித்தேன் தெரியுமா? அந்த உண்மை ஆண்டவருக்கு உண்மையாக உங்களுடைய உண்மையை நான் பாராட்டுகிறேன். நான் கடனாளி இல்லை, இன்றைக்கி மீதி எடுத்துட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நீங்கள் என்னை மட்டும் கைவிட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி 1000மோ 2000மோ 5000த்துக்கோ நான் என்னவா இருப்பேன்? கடனாளியாக இருப்பேன். தேவன் தான் உங்கள் மனதில் பேசி தேவன் தான் இந்த ஊழியத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லும் வகையிலே தான் இன்றைக்கு நான் நன்றி கூட்டமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமாம், அதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். ஜெபம் பண்ணிடலாம். நன்றி ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரை பொறுப்பெடுத்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தீர். ஆமீன். ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஆமாண்டவரே, என்னை தாழ விடாதபடி, என்னை கடனாளியாக இருக்க விடாதபடி உம்முடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு நீர் உதவி செய்தீர். வைத்திராதே கொடு என்று சொல்லுகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே பேசி தாராளமாய், ஏராளமாய், கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, மன உற்சாகமாய் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்தார்கள். கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். ஆண்டவரே, இது உம்முடைய ஊழியம், உம்முடைய ராஜ்யத்தில் விதைத்திருக்கிறார்கள். இந்த விதைக்கெல்லாம் ஆண்டவரே ஏராளமும் தாராளமான பலனை உம்முடைய பிள்ளைகள் முந்தி அனுபவிக்க வேண்டும். யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் பலனை முந்தி அனுபவிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் முந்தி தங்களுடைய பலன்களை அனுபவிக்கட்டும். தேவ ராஜ்யத்தை தேடுகிறார்கள். ஆகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தாராளமாய் கொடுக்கப்படுவதாக என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், சோத்திரம். சரி வாங்க. அப்போது நம்முடைய எஜமானுக்கு அவருடைய ஆஸ்தியை நாம் பெற்று நாம் வாழும்போது அதற்கு நம்ம பொறுப்பாளர்கள், கண்காணிகள், கணக்காளர்கள், மேலாளர்கள் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். இங்கே நம்ம வேதத்தில் படிக்கும்போது அந்த உக்கிரானக்காரன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டான் என்று புகார் எஜமானுக்கு போயிடுச்சு. அப்போ அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் தேவனுடைய பணத்தை என்ன செய்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதை பயன்படுத்த இஷ்டம் இல்லை, ஆனால் மற்ற காரியங்களுக்கு அதை தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதான் அழித்து விடுகிறார்கள். சிலர் புதைத்து வைக்கிறார்கள். அங்கே ஒருத்தன் வாசிக்கிறோம், தாளந்து கொடுத்த எஜமான் கொடுத்த தாளந்தை ஒருத்தன் என்ன செஞ்சானா புதைத்து வைத்தான். அதுவும் பெரிய தப்பு இல்லைங்களா? அப்போ சோதரி என்ன செய்யணும்? பிரயோஜனம் உள்ள காரியங்களுக்கு தேவனுடைய சித்தப்படி செலவுகள் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, தேவனுடைய செல்வத்தை நம்ம பெருக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய செல்வம் என்ன செய்யணுங்க? பெருக வேண்டும். ஆகவே 2 தாளந்து பெற்றவன் அவன் 5 கொண்டு கொடுத்த போது அவனை என்ன செஞ்சார்? 5 பட்டணத்துக்கு எஜமானாக வச்சார் இல்லைங்களா? அப்போது அதே மாதிரி 5 பெற்றவன் 10 கொண்டு கொடுத்த போது 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வச்சார். அப்போது நிலத்தில் போட்டு மூடி வச்சுருந்தான் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிறது என்ன செய்யிட்டாரு? அதையும் எடுத்துக்கிட்டு ஆமாம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுத்துட்டார். 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்துட்டார். அதையும் கூட கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவர் அவனுக்கு தான் 10 இருக்குதுல, எதுக்கு அவனுக்கு கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொன்னார், இல்லை, உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும்? சரியாய் செலவு செய்கிறவனை, சரியாய் தேவனுடைய பணத்தை கையாளுகிறவனுக்கு தான் நிறைய கொடுக்கப்படும். அதான் அதனுடைய ரகசியம். அப்போ பணத்தை பற்றியெல்லாம் ஆண்டவர் போதிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இலைமறை காயாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் விலைக்கு சொல்லும்போது பிடிச்சிக்குங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், ரகசியம் இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தான் வச்சிருக்கிறார், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே சோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பெருக வேண்டும்.
நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எத்தனை மடங்கு பெருகணுமாமா? 1000 மடங்கு பெருகணும். பெருகிறது தான் போன வாரத்தில் செய்தி பார்த்தோம்ல. அப்போ தேவனை சார்ந்து ஜீவித்த ஆபிரகாம் எப்படி பெருகினான் என்பதை போன வாரத்தில் நான் வாசித்தோம். செய்தியெல்லாம் கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அது ஆழமாக ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ளும்படியாக உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல நம்ம பிறக்கும்போது எப்படி பிறந்தோன்னு பைபிளில் என்ன சொல்லுது? நிர்வாணியாய் வந்தோம். ஆமாம், இடையில வரக்கூடிய எல்லாமே என்னது? தேவனால் நமக்கு தந்தருளப்படுவது. அல்லையே சொல்லுவோமா? ஆமாம், ஒன்றையும் நம்ம கொண்டு வரல. ஆனால் சோத்திரம் எல்லாம் அவர் இடத்துலேருந்து வருகிறது. எல்லாமே என்ன செய்யப்படும்? அவர் ஆமாம் 2க்கு மேலே இருந்தால் கூட மற்றவர்களுக்கு எடுக்கட்டும். தேவையில்லையா எடுத்து உள்ளவை, தேவைப்படும் போது எடுத்து மற்றவர்களுக்கு கொடு. அல்லையே சொல்லுவோமா? 4 பேர் இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா? இன்னொரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குதா? எடுத்து உள்ளவை. ஆனால் திடீர்னு ஒருத்தர் சாப்பாடு இல்லைன்னு வராங்க, எடுத்து கொடு, அவங்க பசி ஆறட்டும். அல்லையே சொல்லுவோமா? அதுக்கு தான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். சோத்திரம். ஆகவே தேவன் கொடுப்பவர் என்பது தான் இன்றைக்கு உரிய செய்தி. சோத்திரம். தேவன் எப்படி கொடுப்பார்னா, ஆச்சரியப்படுற அளவுக்கு கொடுப்பார், வருத்தப்படுற அளவுக்கு கொடுப்பார். வருத்தம்னா என்ன ஆண்டவரே, எதுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட சாப்பாடு செஞ்சுட்டு என்ன செஞ்சோம், எல்லோரும் சாப்பிட்டது போக அங்கே போய் பார்த்தபோது, அதுக்கு முன்னாடியே நான் போய் எடுத்து பார்த்தேன். ஆனால் இந்த திரும்பி பார்க்கும்போது மக்கள் கம்மி. ஆனால் என்ன செய்யுது? கறியும் சோறும் வறுவலும் முட்டையும் நிறைய இருக்குது. அப்போது கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருந்தது. எப்படி எதையும் செய்ய போகிறேன்? பிரியாணியாக இருந்தால் கூட என்ன செஞ்சிடலாம், ஒரே பேக்கெட்டில் போட்டு காலி பண்ணிடுவேன். ஆனால் வெள்ளை சோறாக செஞ்சுட்டேனே, மக்களை நம்பி செஞ்சுட்டேனே, நான் என்ன செய்வேன்? இவ்வளவு இருக்கிறதே, நான் எப்படி இதை சரி பண்ணுவேன்? எனக்கு கவலையாக தான் இருந்துச்சு. அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா அப்படியே ஆண்டவரே செல்வம், சந்தோஷம், சமாதானம், சாப்பாடு, துணிமணி எல்லாமே மிகுதியாக கொடுப்பார். அழியில சொல்லுவோமா? சங்கடப்படுற அளவுக்கு கொடுத்தாதான் அவர் ஆண்டவர். அழியில சொல்லுவோமா? அப்போ சங்கடப்படுற அளவுக்கு 10ம் 10 ஆண்டவர் குடிசை அடை வைத்து கஞ்சி கொடுத்தாதான் கடவுள். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே போதிச்சு பழக்கம் பண்ணி விட்டாங்க. அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததே எதுக்குன்னா, நம்மளை அளவில்லாமல் போஷிக்க, அளவில்லாமல் காப்பாற்ற, அளவில்லாமல் கொடுப்பவர். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எப்படிப்பட்டவருங்க? அளவில்லாமல் கொடுப்பவர். ஏங்க, அவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியும் படைத்தவர் இந்த ஒரு ஜான் வயதுக்கு தான் கஞ்ச பிசினாரியாக இருப்பாரா? அவர் எல்சடாய் தேவனுங்க. அல்லையிலே சொல்லுங்க, எல்சடாய். எல்சடாய்னா என்னங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்சடாய் என்றால் தாயை போல மார்பை உடையவர். ஒரு தாய் பாருங்க, தனக்கு இல்லைனாலும் என்ன செய்யும்? முதல்ல தான் பிள்ளைங்களுக்கு தான் வயிறார மனசார எல்லாத்தையும் கொடுத்து நல்லா கொடுத்துட்டு அவள் திருப்தி. அவங்க சாப்பிட்டாங்கன்னா போதும், தான் சாப்பிட்டதே கூட நினப்பு வராது. ஒரு கொஞ்ச நாளாக எங்கள் பேர பிள்ளைங்களை நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் அங்கே போக முடியல, அவங்களும் இங்கே வர முடியல. இந்த மீட்டிங் தான் வந்தாங்க. இந்த 2 நாளாக என்கிட்ட தான் இருந்தாங்க. நான் பிள்ளைங்களுக்கு நான் தான் தாத்தான்னு என்கிட்ட தான் சாப்பாடு ஊட்டிக்குவாங்க. 2 பேருக்கும் மாறி மாறி சாப்பாடு ஊட்டிட்டு நான் பிளேட்டை கழுவி வச்சுட்டேன். நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு தெரியும், மறந்தே போச்சு. குழந்தைங்க சாப்பிட்டா என்ன செய்யுது? அவங்க வயிறு நிறைஞ்சு நான் சாப்பிட்ட மாதிரி திருப்தி ஆயிடுச்சு. அப்புறம் நான் யோசித்து பார்த்துட்டு, ஆமாம், எனக்கு நீ இட்லி போட்டு தரவே இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, சாப்பாடே ஆகுது, சாப்பிட்றலான்னு. என்னாச்சு? வருத்தப்படவே இல்லை, மனசு திருப்தி ஆயிடுச்சு. மனசு வயிறும். ஆமாம், அதுதான் தகப்பன், அதுதான் தாய். அப்படி தான் ஆண்டவர். அவர் நம்மளை திருப்தி அடைய வச்சாருன்னா அவருக்கு திருப்தி ஆயிடுவார். அதில் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். கர்த்தர் அப்படி தான் கர்த்தர். அல்லையிலே சொல்லுவோமா? நம்ம திருப்தி தான் அவருடைய திருப்தி. நீ திருப்தின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு கொடுக்க நான் ஆசையாக இருக்கிறேன். அதெல்லாம் எதன் மூலமாய்? நாம் கொடுப்பதின் மூலமாய் அவர் நமக்கு தருகிறார். அல்லையிலே சொல்லுவோமா? நாம் கருமையாக இருக்கக்கூடாது. அவர் எல்சடாயாக இருக்கும்போது நாம் கஞ்ச பிசுனாரிகளாக இருக்கக்கூடாது. அவருடையதை அப்படின்னு நினைக்கும்போது தாராளமாக கை வரும். என்னுடையது நான் நினைக்கும்போது கிஸ்கு கொடுப்பனா அப்படி உள்ளே பூட்டி வைக்க மனசு தான் வரும்.
ஆனால் ஸ்தோத்திரம், நாம் எப்போவுமே அதனால தான் தேவன் நமக்கு போதிக்கும் போது நீங்கள் அவருடைய சொத்துக்கு அவருடைய சுதந்திரத்துக்கு பங்காளிகள். ஏங்க நீங்களே அவருடைய சொத்துன்னு சொல்லிட்டாரு, அல்லையா சொல்லுவோமா? நாமே அவருடைய சொத்து. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய சமூகத்தில் திறந்த மனதாய் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அல்லையா சொல்லுங்க. ஆமாம், தேவனுடைய தேவைகளை அறிந்து நம்முடைய மனதையும் நம்முடைய கைகளையும் மனப்பூர்வமாய் திறக்கும்போது தேவன் கொடுக்கும்படி நாம் நம்பி கொடுக்கும்போது தேவன் தம்முடைய கரத்தை திறந்து அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது ஏங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவ உலகம் ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார் என்று மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏனென்றால் தரித்திரனான லாசரு தான் பரலோகத்தில் இருந்தான், ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்தான். எச்சரிக்கையாக இரு, ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா நரகம் போயிடுவேன். அப்படி போச்சு ஐஸ்வர்யம்னா என்ன செய்யுது? வேண்டாம் சாமி, தரித்திரமே லாசருவை போல தரித்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ஒப்படைச்சாச்சு. அப்படி ஆண்டவர் இதுதான் விரும்புகிறாரா? பிரசங்கமான நீங்கள் என்ன, நான் என்ன சொல்கிறேன் அதை நம்பிட்டு போகிறவங்க தானே. அப்போ சோத்ரா அப்படி தானே பைபிள் இருக்குது. ஆனால் சோத்ரா அதனுடைய அர்த்தங்கள் தான் வேறு, அல்லையே சொல்லாமா? ஆமாம், சோத்ரா அவன் ஏன் நரகம் போனான் அது இருக்குது. இவன் ஏன் ஐஸ்வர்யம், இவன் நீ தேற்றப்பட்டாய், இப்பொழுது வாதிக்கப்படுகிறாய், கஷ்டப்படுகிறாய். இவன் ஆறுதலே இல்லாமல் இருந்தான், இப்பொழுது என் மடியில் ஆறுதலாக இருக்கிறான், அல்லையே சொல்லுமா? அப்போ இவனை தேற்றுறதுக்கு ஒருத்தனை தேடிக்கிட்டே இருந்தான் நான். ஆனால் நீ கொளுத்த ஐஸ்வர்யவனை உன்னை நான் வச்சுருந்தேன், ஆனால் உன் வாசல் அண்டையில் தான் கிடந்தான். ஆனால் அவனுக்கு நீ ஒருவேளை சோறு சாப்பிட்டியா, கேட்டையாடா? நீ கேட்டையா சொல்லு. அந்த தரித்திரனை போஷிக்க உனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, மனசில். ஆகவே அவன் அன்றைக்கு வருத்தப்பட்டான், இன்றைக்கு தேற்றப்படுகிறான். நீ அன்றைக்கு சம்பூர்ணமாக இருந்தாய், இன்றைக்கு கஷ்டப்படுகிறாய். இதை போதிக்கணும், அல்லையே சொல்லுமா? ஆமாம், தரித்திரம் தான் தேவனுடைய திட்டம் என்பதல்ல. ஒரு தரித்திரனை பார்த்து பரிதபித்து கொண்டே இருந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், இந்த சிறுமைப்பட்டவர்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு செய்கிறீர்கள்? ஆமாம், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். ஆண்டவரே என்கிட்ட நிறைய இதுக்கு சொல்லுங்கள். நான் வாக்கிங் போகும்போது திடீர்னு ஒரு சில அம்மா நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு கையேந்துவாங்க, ஐயா ஒரு டீ காசு கூட ஐயா அப்படிமா. நான் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு 10 ரூபா அப்படியே கொடுத்துட்டு சந்தோஷமாக கொடுத்தேன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துடும், இல்லையிலே சொல்லுவோம். சில வேளையில் இல்லாமல் போயிடுவேன், அப்படி ஒரு வருத்தமாக இருக்கும். ஐயோ அந்த அம்மா கையேந்துனாங்களே, கொடுக்க முடியலையே, அம்மா நான் கொண்டு வரலம்மா ப்ளீஸ்மா அப்படிமே. நான் கொடுத்தா தான் சந்தோஷம், அல்லையிலே சொல்லுவோம்மா? ஆமேன், சோத்திரம். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட எஜமானுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இன்னொன்று, நம்முடைய பணத்தை தேவன் திருடி கொள்வார் என்கின்ற ஒரு அச்சம். என்ன அச்சங்க? ஆமாம், ஒரு பெரிய செல்வந்தன் ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் ஆண்டவரே தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன குறையினாரு? கற்பனையில் கைக்கோள், எல்லாமே சின்ன வயசில் தான் பண்ணுறேன், ஒரு குறை இல்லை. அப்போ என்ன குறை? அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருப்பவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அவனுக்கு அள்ளு விட்டு போச்சு, அவனால் முடியல. அவன் என்ன செய்யறான்? சோர்ந்து போய் எந்திரிச்சு போயிட்டான். அந்த விஷயத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் இருந்தால் கடவுள் கேட்டுருவார். பணம் யார்ட்டியா இருந்ததுன்னா கடவுள் என்ன செஞ்சிருவார்? பிடுங்கிக்குவார். அதனால் இருந்தாலும் பாஸ்வேர்டு சொல்லிடக்கூடாது, யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிற இருதயம் வந்துருச்சு. தேவன் உன் பணத்தை திருடுகிறவர் அல்ல, தேவன் உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அது ஏன் சொன்னாருன்னா, உன் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும். அவனுடைய இருதயமெல்லாம் எதில் போயிடுச்சுங்க? பொக்கிஷத்தின் மேலே போயிடுச்சு, பணத்து மேலே போயிடுச்சு. ஆனால் சோத்திரம், ஒருவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அழிஞ்சு போகிற உலகப் பொருளில் ஆத்துமாக்கள் என்ன செய்யுங்க? ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னார். அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அத்தனை அவன் விட்டு இருந்தான்னா கூட தேவன் 2 மடங்கு ஐஸ்வர்யமாக மீண்டும் மாற்றிடுவார். ஆனால் அதை அவன் நம்பலை. கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படின்னு அவன் எந்திரிச்சு போயிட்டான். அதை குறித்து ஆண்டவர் சொன்னதுக்காக ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை விரும்பவில்லை,
ஐஸ்வர்யம் நரகத்துக்கு கொண்டு போய் விடும். 2வது பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் என்ன செய்கிறேன், ஆண்டவரே என்னை தரித்திரத்தையே வைங்க, வேண்டாம் எனக்கு பரலோகம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜபம் அப்படி போயிடுச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பணம் இருந்தால் தான் நான் என்னை நன்றாக பார்த்து கொள்ள முடியும். பணம் இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைங்க கூட எனக்கு உதவ மாட்டாங்க, என் பையன் எனக்கு உதவ மாட்டான். அதனால் நாம் ஒரு 4 காசு வச்சு நம்ம பார்த்து, இந்த பணம் தான் நம்மை பார்த்து கொள்ளும். எவ்வளவோ பேர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் கொடுத்து ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அருமையான தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களை நம்புவதை விட, நீங்கள் உங்கள் பணத்தை நம்புவதை விட தேவன் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார். இல்லையில சொல்லாமா? நல்ல மனசில் வைங்க, தேவன் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார். ஆமாம், அதற்காகத்தான் அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பணம் உங்களை பார்த்துக்கும் அப்படின்னு நம்புகிற நம்பிக்கையே தப்புங்க. என்னை பார்த்துக்கொள்ள என் தேவன் இருக்கிறார், அவர் மேல் அவர் என் ஆதாரம் அப்படின்னு சொல்லுங்கள். சுகமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே தேவனால் ஆசீர்விக்கப்பட்டு செழிப்பாக இருந்தவர்களை பற்றி ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ணிடலான் இருக்கிறேன். 1 நாளாகும் புத்தகம் 29ஆம் அதிகாரம் எடுங்க, 1லிருந்து படிங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கே கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கட்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான ஏகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். போதும், தாவீது ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையன். அவன் ராஜாவாகிற போது பாருங்க, அவன் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டான் அவங்க அப்பா. மற்ற 7 பேரை தான் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக குளித்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்க சொன்னான். ஆனால் இந்த ஒரு பையனுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லைன்னு அவனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சி விட்டான். ஆனால் சோதர கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தனையும் பார்த்துட்டு இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்றார். அப்போ இவ்வளவு தான் இருக்கான், இவ்வளவு தான் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், ஆனால் அவன் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டானே, சின்னவன் இளைஞன் இடையன் அப்படின்னாங்க. சரி, எதுக்கு அவனை வர சொல்லு, உன் வீட்டில் தானே ராஜா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதுக்கு அவனை வர சொல்லு அப்படின்னாங்க. அவனை வர சொன்னால் அவனை பார்த்த உடனே சொல்லிட்டார், இவன் தான். அல்லையே சொல்லாமா? ஆமாம், புறக்கணிக்கப்பட்டிருந்த இவன் தான். ஏன்னா அவன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவன். அல்லையே சொல்லுங்க. ஆமாம், ஆடுதான் மேய்ச்சிட்டு இருப்பான், ஆனால் அவன் இருதயமெல்லாம் யார் மேலே இருக்கும்? ஆமாம், வானங்களே கர்த்தரை துதியுங்கள், பூமியே கர்த்தரை துதி, பர்வதங்களே மலைகளே குன்றுகளே ஆமாம் ஆடுகளே நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, குலுங்கி கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு
இயற்கையை பார்த்து பார்த்து அப்படியே கர்த்தரை துதிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். இவனும் துதிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் துதிக்க வைப்பான். பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவன். அதனால தான் என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன். இவ்வளோ பெரிய ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு ஜெப வீடு, ஒரு ஆலயம் இல்லையேங்கிறது அவனுக்கு ஒரு ஏக்கம். அப்போவே அவனுக்கு ஒரு ஏக்கம். அப்போவரே நீ என்னை ஆசீர்வதிப்பீரானால் உமக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு வாஞ்சிச்சு தான். அவனை விடுவார் ஆண்டவர்? தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய ராஜ்யத்தை, ஆலயத்தில் தன் இருதயத்தை பதிய வைக்கிற ஒருவன் தான் தேவனாலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அப்படி தான், அதனால தான் தேவன் அவனை விடவே இல்லை, அவனை தொடர்ந்து பிடிக்கிறார். அவனை போய் கூட்டிகிட்டு வா. தேவ பிள்ளைகளை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆலயத்து மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் 2 கண்ணு வச்சு பார்த்துட்டே இருப்பார். கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே அதுதான் அவனுடைய ஆசை. பாருங்க, அப்போ ராஜாவாக்கி தேவன் அழகு பார்த்தார். பாருங்க, அவன் வந்தான், அப்படி பெரிய லெவலில் கொண்டு வந்தார். அவன் வனாந்தரத்தில் சுற்றி திரியும் போதே அவன் யுத்தம் பண்ணி கர்த்தருக்காக செல்வங்களை சேர்த்து குவிக்க ஆரம்பித்தான். அல்லையிலேயே சொல்லுவோமா, இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கும்போது அவன் ராஜாவாக ஆகி அவன் செல்வம் தான் ஆனான். அப்படியெல்லாம் இல்லை. அவன் சவுல் ராஜாவனால் வெளியே இருக்கும்போதே இஸ்ரவேலுக்கு எதை அனுப்புனான்? இஸ்ரவேலில் 12 கோத்திரத்துக்கும் பொக்கிஷ மூட்டைகளை கட்டி அனுப்பி வச்சான். அல்லையிலேயே சொல்லுவோமா, 12 பிரபுக்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு 12 சேனையை கட்டி 12 பிரபுக்களுக்கும் போய் மூட்டையை கொடுத்துட்டு வந்தான். வெள்ளியும் பொன்னும் தங்கமும் வைரமும் வைடூரியும் கொடுத்தான். சோத்திரம். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த யுத்தத்தில் கூட அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே இவங்கெல்லாம் நம்ம சண்டைக்கு வராது, எவனுக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. சுமார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் தான் ஜெயித்து கொடுத்தார். கர்த்தருடையதை கர்த்தருக்காக தான் செய்வேன் நான். பாருங்கள், அதனால தான் சோத்திரம். நீ நான் உயிரோடு இருக்கிறது கர்த்தரால். இந்த செல்வம் நமக்கு வந்தது கர்த்தரால். நானும் என் மனைவி பிள்ளைகளும் மீட்டு கொள்ளப்பட்டது கர்த்தரால். என்ன சொல்கிற நீ? தண்டில் சேவகம் பண்ண வந்தவர்களுக்கு எவ்வளவோ, வராதவர்களுக்கு அவ்வளவும் கொடு. அதே மாதிரி இஸ்ரவேலுக்குள்ளேயும் 12 கோத்திரத்துக்கும் பங்குகளை அனுப்பிவிடு அப்படின்னா. அவன்தான் தேவனுடைய உக்கரானக்காரன். அழிலே சொல்ல பார்ப்போம். மனசு அப்படி வரணுங்க. ஏன் கைபலன், ஏன் சாமர்த்தியம், நான் சம்பாதிச்சது, சிறுக சேர்த்தது அப்படின்னு உன்னுடைய இருதயம் அப்படி போயிடக்கூடாது. எல்லாமே தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. விடுதலையாக இருக்கணும். அப்போ தான் சோத்திரம். நீ இந்த உலகத்தில் சங்கடப்படும் அளவுக்கு செல்வந்தன் ஆக்குவார் கர்த்தர். சங்கடப்படுறதுனா என்னது? ஐயோ இத்தனை கொடுத்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த அளவுக்கு தேவன் உன்னை செல்வந்தனாக்கி பார்க்க ஆசைப்படுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதற்காகத்தான் அவர் உன் தேவனாக உனக்கு வந்திருக்கிறார். இங்கே பார்த்தா தாவீது ராஜா ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவர், நீ கட்டாத, உன் பையனை வச்சு கட்டிக்கிறேங்கிறார். இவன் என்ன செய்ய வேண்டி இருக்குது? இப்போது ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என் மகனோ சிறுவனாக இருக்கிறான், அவனுக்கு இன்னும் புத்தி சரியாக வரல. அவன் இன்னும் இந்த செல்வங்களை எடுத்து எப்படி, தேவனுடைய வேலையோ பெரிய வேலை, அதை சொல்லிக்க பாருங்கள். இந்த வேலையோ பெரிய வேலை. 1ஆம் வசனத்தை படிங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சோத்திரம். பாருங்க, பெரிய வேலை. இது மனுஷனுக்கான வேலை இல்லை, இது தேவனுக்கான வேலை. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இங்கே கூட அப்படி தான் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், ஜோசப். அவன் இன்னும் சிறியவனாகவே இருக்கிறான். அவன் இன்னும் பெரிய வேலைக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆனால் ராஜாவுடைய இருதயம் என்ன செய்யுது? பெரிய வேலையை சிந்தித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் தேவன் அவன் கையில் அது கட்டுறதில்லைன்ட்டாரு. ஆனால் இவனை கொண்டு தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் சோத்திரம், அவனோ சிறியவனாக இருக்கிறான். இன்னும் நிறைய கட்டுகளில் அவப்பட்டு இருக்கிறான், விடுவிக்கப்படாதவனாக இருக்கிறான். அப்போ அவனை குறித்து ஒரு பாரம் ஒன்று இருக்குது. ஆனாலும் சபதரித்து வைத்த செல்வங்கள் கர்த்தருக்காக ஏராளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நான் இங்கே தான் இருக்கிறேன். என்னை ஏதோ கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சோத்திரம், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் விழுந்தேன்னா எப்படா விழுவான்னு பார்த்துட்டு இருக்கிறவனு ஆசைப்படுறோம் இருக்கிறான். நான் விழுந்துட்டேன், ஐயோ ஐயா விழுந்துட்டாரான்னு ஓடி வரவனு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, நான் நிற்க வேண்டிய இடத்துல நீ நிற்க வேண்டியவன் என்ன செய்ய, விழாதபடிக்கு நில்லு. விழுந்துட்டீங்கன்னா போச்சு. ஊர் உலகமெல்லாம் என்ன செய்கிறோம், சிரிச்சு போயிடும், கேவலப்பட்டுருவேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணும், விழாதபடி நிற்கணும், ஜாக்கிரதையாக நிற்கணும், ஸ்டடியாக நிற்கணும், ஒரு பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக நிற்கணும். இல்லையே சொல்லுவோமா? அப்போ தேவன் பாருங்க, தாவீதுக்கு அந்த ஆசையில், நான் தேவன் மேல் வைத்திருக்கிற ஆசையில் நான் சம்பாதித்தேன், பிரியத்தில் நான் சவரித்தவைகள். அல்லேலூயா. ஆமாம், நிறைய சொல்கிறாரு. அதில் சொல்கிறார் 3000 தாலந்து ஒப்பீரின் தங்கம், சுத்தமான தங்கம் 3000 தாலந்து வச்சாராம். அது எவ்வளோ தெரியுங்களா? 120 டன்னு. 3000 தாலந்துங்கிறது எவ்வளோ சொல்கிறாங்க? 120 டன்னு. ஒரு டன்னுக்கு என்னது? 1000 கிலோ ஒரு டன்னு. 1000 கிலோ ஒரு டன்னு அப்படின்னு சொன்னால் 120 1000 கிலோ எடை உள்ள தங்கத்தை அப்படியே சவகரித்து வைத்தான். எங்க கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல என்னால். இன்றைக்கி ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறான்? 120 கிலோ தங்கத்தை என்ன செய்கிறான்? அதான் சொன்னார், 20 ட்ரங்க் லாரி, பெரிய கண்டெய்னர் நிறைய. தாவீது என்ன செய்யும், அப்படியே லைனாக நிற்குது. 20 லாரி நிற்குதுன்னா வச்சுக்கோங்க, கண்டெய்னர். அவ்வளவு பாக்ஸு கடவுளுக்காக சேகரித்து வைத்தான். அல்லேலூயா. என்ன பயங்கரமான சேமிப்புங்க இது. அதே மாதிரி 7000 தாளந்து பொண்ணு, அது 260 டன்னு, 260 1000 கிலோ வெள்ளி. அது இல்லாமல் மற்ற காரியங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் ஜனங்கக்கிட்ட கேட்குறான். ஜனங்க என்ன செய்கிறாங்க? தாவீது கொடுத்த விட அதிகமாய் கொடுத்தார்கள். இல்லைங்களா? 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 5000 தாளந்து பொண்ணு, 16000 தாளந்து தங்கக்காசு, 16000 தாளந்து வெள்ளியும், 16000 தாளந்து வெண்கலத்தையும், 1,00,000 தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தனங்கள் எல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் எடுத்து ஆலயம் கட்டுவதற்கு பொக்கிஷ சாலையிலிருந்து கொடுத்தார்கள். இல்லையிலே சொல்லுங்க, கொடுத்தார்கள். தாவீது ராஜா தனக்கு மட்டும் அந்த அந்த ஆசையை, தனக்கு மட்டும் இல்லை, அந்த ஆசையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறான். தேவனுக்கு, அப்போ தேவனுக்கென்று மக்கள் கொடுத்தார்கள். இதையெல்லாம் நான் படிக்கும்போது தான் என் உள்ளம், தாவீது ராஜா இதை பார்த்து சந்தோஷப்பட்டான். அது மாதிரி தான் நான் இன்றைக்கி இந்த பேரெல்லாம் படித்து சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நான் தேவனுக்கு, நான் ஆலயத்திற்கு, நான் ஆண்டவருக்கு என்று என் வாயை நான் திறந்த பொழுது என் அன்பு பிள்ளைகள் மனதார கொடுத்தீர்கள். அல்லேலூயா, மனதார கொடுத்தீர்கள். உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். மனதார வாழ்த்தத்தான் இந்த செய்தியை நான் எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு தாவீது எப்படி பாருங்க, 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க, 11, 12 படிங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். சரி, அப்படி கீழே படிச்சிருங்க. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோசித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும்.
என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். ஆமேன். அதுதான் ஜெபம் இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனசார இந்த வசனத்தை நான் ஆண்டவர்கிட்ட பெற்று நான் கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய இருதயம் இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை குறித்து ராஜா புகழ்கிறாரு. கர்த்தாவே, நீர் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் தான் வருகிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீங்கள். எல்லாரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 14ஆம் வசனத்தில் எல்லாம் இப்படி நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். எல்லாமே உங்களுது. தாவீது சொல்கிறார், எதுவுமே என்னோடதுன்னு நான் சொல்லலை, நானும் என் ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறோம். எங்கள் கையில் வந்திருக்கிற எல்லாம் எங்களுடையதல்ல, எல்லாமே உம்முடையது. உம்முடைய கருத்திலே நாங்கள் வாங்கினோம், உமக்காக நாங்கள் கொடுத்தோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ஒரு 500 ரூபா தான் கொடுத்தோம், ஒரு 1000 ரூபா தான் கொடுத்தோம். ஆனால் இந்த மாதிரி தேவனுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடைய கையிலே வாங்கினோம், உமக்கு நாங்கள் கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதாங்க மகிழ்ச்சி. இப்படி சொல்லி கொடுக்கணுங்க, இப்படி இருதயத்தோடு கொடுக்கணுங்க, இப்படி இருதயத்தோடு கொடுக்கணும். இப்படி ஆசையோடு கொடுக்கிற இந்த இருதயம் இந்த அதிபதிகளுக்கு, என் ஜனத்திற்கு நீர் ஏற்படுத்தினீரே, அதற்காக நன்றி. இந்த இருதயம் என்றென்றைக்கும் இவர்களுக்குள் இருக்க வேண்டும், நிலைத்திருப்பதாக என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி வேண்டுறாரு பாருங்க. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த பூமியில் நாங்கள் அந்நியரும் பரதேசிகள். எங்கே சொல்கிறாரு பாருங்க, 15ஆம் வசனத்தில் படிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. சரிங்களா? ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலே வந்தது, எல்லாம் உம்முடையவைகள். எங்கள் தேவனே, எல்லாவற்றையும் நாங்கள் உத்தம இருதயத்தோடு உமக்கு நாங்கள் கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் அடிச்செல்லாம் வாங்கலை. பணத்தை நாம் கொடுப்பது நாம் தேவனுக்கு மகிழ்ச்சியால் கொடுப்பது. அப்படி व्यसனமாக இருந்தீங்கன்னா கொடுக்காதீங்க. உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்குங்க. நீங்கள் சம்பாரிச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. யார் உங்களை கேட்குறா? கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், தேவனே உம்முடைய கரத்தில் நான் வாங்கினோம் என்று உணர்வு இருந்தால் உங்கள் ஆண்டவருக்கு கொடுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் கருத்தில் வாங்கணும், உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உத்தம இருதயத்தோடு நாங்கள் வாங்கினோம், உத்தம இருதயத்தோடு நாங்கள் கொடுக்குறோம். சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் வாங்குறீங்களா? அதான் சந்தோஷம். தாவீது ஒரு நாள் சொல்லுவார், தாவீதின் சத்துருக்கள் எழும்பிட்டாங்க. அப்போ சொல்லுவார், ஆண்டவரே, அவருடைய காணிக்கைகளை நீர் வாங்காதிருப்பீராக அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் அவங்க கையில் காணிக்கை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் அல்ல, அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். ஆகவே நீர் அவர்கள் கையிலே நீ உங்களுடைய அவர்கள் காணிக்கையை வாங்காதிருப்பீராக என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, சிலருடைய காணிக்கைகளை நானே வேண்டான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? 17ஆம் வசனத்தை படிங்க. தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். சரிங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சோத்திரம் உருவத்தை பார்த்து, ஆளை பார்த்து, அதாவது வேர்டை பார்த்து கொடுப்பாங்க. அவருக்கு வேணும்னா என்கிட்ட கெஞ்சிட்டுங்க, கெஞ்சினா தான் தருவாங்க. சிலருடைய புத்தியெல்லாம் நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். சிலர் காணிக்கை என்ன செய்யணும்? வீட்டில் கஷ்டமாக இருக்குது, சோத்துக்கு இல்லை, வறுமை, எண்ணெய் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறது? என் வாயை பிடுங்க பார்க்குறது, பாஸ்டமாக வாயை பிடுங்க பார்க்குறது, என் பையன் வாயை பிடுங்க பார்க்குறது. அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, சரி இந்தா ஒரு 5000 வச்சுக்கோ. நான் அந்த மாதிரி வாங்கும்போதே நான் வேண்டான்ருவேன். நான் அந்த மாதிரி கேட்கும் போதே வேண்டான்ருவேன். வேண்டாம், என்னை ஒரு பிச்சைக்கார மாதிரி, ஒரு ஏழையாக, ஒரு
பரதேசியாக நீ பார்த்து கொடுக்குற மாதிரி இருந்தால் வேண்டாம். ஆனால் உன் மனசில் அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு உணர்த்தப்பட்டால் நீ கொடு. அல்லையிலே சொல்லுவோமா? அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். உணர்த்தப்பட்டால் நீ கொடு. ஆனால் சோத்திரம், கண்டிப்பாக இப்படி வார்த்தைகளை பிடித்து கொடுக்க விரும்பவே கூடாது. ஓட்ட உடசல், பிஞ்சது, பஞ்சரானது, வியாபாரமே ஆகாதது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஐயா வந்து வாங்கிக்கிறீங்களா? தயவுசெய்து அப்படியெல்லாம் கேட்காதீங்க. அது ஆண்டவரை அசிங்கப்படுத்துவது. நீங்கள் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படி நீதியும் தேடுங்க. 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, தேவனுக்கு முதலாவதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். அப்படிலாம் கொடுக்காதீங்க. 2ஆம் தரமாக இருந்ததுன்னா அதுக்குரியவர்கள் இருக்கிறாங்க. பூமியில் தரித்திரர்கள் இருக்கிறாங்க. சிலருடைய பழசு அவர்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும். இல்லையே சொல்லுவாங்க. சிலர் யூஸ் பண்ண பழசு ட்ரெஸ்ஸெல்லாம் பழசாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு புதுசு. நீ புதுசாக வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க, அது மாதிரி அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் தேவனுடைய இந்த ஊழியக்காரனுக்கு கட்டளை என்ன தெரியுமா? என் பங்கை நான் உனக்கு கொடுத்தேன். அல்லையிலே சொல்லுவோமா? என் பங்கை, என் ஆசாரி ஊழியத்தில் பணிவிடை செய்கிற உங்களுக்கு என்னுடைய பங்கை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பங்கு எப்படி இருக்கணும்? முதல் தரமானதாக இருக்கணும். முதல் தரமானதாக இருக்கணும். அப்படி கொடுக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அதான் உத்தம இருதயத்தோடு தேவன் இருதயங்களை சோதித்து அறிகிறவர். ஆண்டவர் ஒரு பஞ்ச பரதேசி ஏழை, அவருக்கு நான் கொடுத்தாதான் அவருக்கு பொழப்பு, இல்லைன்னா அவருக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினப்புலையெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவருக்கெல்லாம் இல்லைன்னு இங்கே கஷ்டமே இல்லைங்க. அவர் தாராளமாக இருக்கிறவர். அல்லேலூயா. நம்ம கொடுப்பதே யாருக்காக தெரியுமா? நாம் அவரோடு கூட ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா சொல்லுங்கள். இதை மட்டும் ஒரே ஒரு வசனம் மட்டும் காட்ட நான் விரும்புகிறேன். படிங்க. சங்கீதம் 50 7-14 வரைக்கும் படிச்சிருங்க. அப்படியே. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். போதும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க பலியிடுவதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அதான் செய்கிறாங்க. பலி இட்டு அதனுடைய இரத்தத்தை பலிபீடத்தில் தெளிப்பது, அப்புறம் அந்த மாம்சத்தை அந்த பலிபீடத்தில் வைத்து சுட்டு எரிப்பது, இதெல்லாம் செஞ்சுட்டா தேவன் பசி அறியிருவார். ஆண்டவர் ஒரு முனியப்பனாட்ட ஒரு காட்டேரி மாதிரி, ரத்த காட்டேரி மாதிரி நினச்சிக்கிட்டு, ஆண்டவர் பசியாக இருந்தால் என்கிட்ட ரத்தம் கேட்பார். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்தத்தை கொடுத்துடணும், 3 மாதத்துக்கு ஒரு ரத்தத்தை கொடுத்துடணும். அவருக்கு எலிபெலி விட்டு அப்படியே கொடுத்துட்டா அவர் பசியாறி நம்மளை ஆசீர்வதிப்பார். தப்பான எண்ணம் அவர்கள் மனசில் வந்துடுச்சு. இந்த ரத்தம் பலி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த ரத்தம் சிந்தப்படும் போது நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது எதற்கு நிழல்? இயேசு கிறிஸ்துக்கு நிழல். இயேசுன்னு ஒருத்தர் ரத்தம் சிந்துவார். அப்பொழுது பாவியாக இருக்கிற நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்படுவோம். அவர் ஜீவ பலியாக அவர் பலிபீடத்தில் சிலுவை மரத்தில் அப்படியே உயிரோடு தகனிக்கப்படுவார். எப்படி இந்த ஆடு நெருப்பில் எரிஞ்சு தகனிக்கப்படுது, அது மாதிரி இயேசு உயிரோடு தகனிக்கப்பட்டார். இதெல்லாம் இயேசுவுக்கு நிழலாட்டம். ஆனால் இதனுடைய நோக்கத்தை இஸ்ரவேலர்கள் மறந்துட்டு, அவர் ஏதோ பசியாக இருக்கிற மாதிரி ஒரு ரத்த காட்டேரிக்கு ரத்தம் கொடுக்குற மாதிரி, பலி கொடுக்குற மாதிரி அவங்க இது ஒரு ரெகுலராக வச்சுட்டாங்க. நான் கொடுக்கலைன்னா ஆண்டவருக்கு பசி ஆறாது, அவருக்கு ரத்தம் குடிக்கலைன்னா அவர் திருப்தி அடைய மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு அவர் ரத்தம் குடிக்கிற எரிபலியில் பிரியப்படுகிற ஒரு ரத்த காட்டேரி மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எடா பாவிகளா,
ஆயிரமாய் மலைகளில் திரிகிற ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்னடது, எருதுகள் என்னடது, ஆகாயத்து பறவைகள் என்னடது. நான் பசியாக இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டுக்காக ஒரு மாட்டுக்காக நான் உட்காந்துக்கிட்டு நான் கெஞ்சிகிட்டு இருக்கிற ஆளுன்னு நினச்சியாடா மடையா அப்படிங்கிறார். அப்படி நான் கெஞ்சிட்டு இருக்கிற ஆளா? இது எனக்கல்ல, நீ என்னிடத்திலே சேருவதற்கு, நீ என்னிடத்திலே இரக்கம் பெறுவதற்கு, நீ என்னுடைய தயவை பெறுவதற்கு, நீ என்னிடத்திலே நீ அநீதியை நீக்கி நீதிமான் ஆக்கி நீ என்னிடத்திலே என்னுடைய நீதியின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இந்த விதியை நான் உனக்கு நியமித்தேன். தேவனுடைய கோட்பாடை இவர்கள் மறந்துட்டு இவர்கள் தேவனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் இந்த சங்கீதம் வந்துச்சு. நான் பசியாக இருந்தவங்ககிட்ட கேட்பேனா? இன்னைக்கு அப்படி தான். பாஸ்டருக்கு பணம் வேணும்னா, கடவுளுக்கு பணம் வேணும்னா ஆண்டவர் பால் பாஸ்டர் மூலமாக வாய் திறந்து கேட்கட்டும், நான் தர்றேன், பசின்னு கேட்கட்டும் தர்றேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், பசின்னு ஒருத்தங்கிட்ட கூட போய் கேட்கக்கூடாது அப்படின்னு. நான் கதவு சாத்தி தேவனோட சத்தியமுள்ள உண்மையுள்ள தேவனாக இருந்தால் அவர் என்னை போஷிக்கட்டும்னு அவரோட தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே என்னுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நேராக ஆபிரகாம் தன் கைகளை ஏறெடுத்தான். அதான் போன வாரத்தில் வாசித்தோம். ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது. தேவனுக்கு அந்த புகழும் அந்த மகிமையும் மாட்சிமையும் அவருக்கு தான் போய் சேரணும். அதனால தான் நான் அங்கு நேராக கை தூக்குனேன்னாரு ஆபிரகாம். அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே ஆண்டவருக்கு உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினோம், உமக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மென்டாலிட்டி வரணுங்க. அவர் எஜமான், நான் அவருடைய உக்ரானக்காரன். உக்ரானக்காரனுக்கு தான் அவருடைய சொத்துக்களுக்கு எஜமானாய், அவருடைய சொத்துக்களுக்கு மேலாளனாய் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணம் உள்ளவன் தான் இப்படியெல்லாம் சொல்ல முடியும். இல்லை சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியும். அப்போ நம்முடைய பரிசுத்தவான்களை பாருங்கள், நம்ம தேவ பிள்ளைகளை பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் எல்லா பரிசுத்தவான்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களெல்லாம் இப்படித்தான் தேவனுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி எண்ணம் வரலன்னா, நாம் இன்னும் பணத்தை நாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க. எதனால் தெரியுமா? நான் என் கைபல, நான் சாமர்த்தியத்திலே நான் சம்பாதித்தேன், சிறுக சிறுக சேர்த்தேன், பொக்கிஷம் என்னை காப்பாற்ற போகுது இந்த பணம் தான். இல்லை, உன்னை காப்பாற்ற போகிறது அவர் தான். உன் பணமே இருந்தாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு சித்தமானதை செய்யத்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவராஜ்யம் தான். இன்றைக்கி அங்கே கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் அந்நியர் பரதேசிகளுமாய் நாங்கள் இந்த பூமியில் இருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் எது தெரியுமா? தேவ ஆலயம்தான், தேவ ஆலயம்தான். ஆகவே தேவ ஆலயத்திற்கென்று நாங்கள் சவரித்து கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனோடு கூட நாங்கள் கனெக்ஷனாக இருப்பதற்கு தேவ ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் நீங்கள் பங்கெடுத்து கொள்வது தான் நீங்கள் இந்த உலகத்திலே பாதுகாப்பாக இருப்பதற்கு அர்த்தம், தேவனுடைய ஆதரவில் வாழ்வதற்கு அர்த்தம். அதற்காகத்தான் தேவன் இந்த தசமபாக காரியங்களை நியமித்தார். அவருக்கு இல்லைங்கிறதுக்காக இல்லை. நீ கொடுத்தாதான், நீங்கள் ஒருத்தரும் ஒரு பைசா கொடுக்காதுருங்க, இந்த பால் பாசி செத்தே போக மாட்டேன், என் குடும்பமும் நானும் நல்லா இருப்பேன். ஏனென்றால் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் தான் என்னை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காலத்தில் எனக்கு தெரியாது, கரண்ட் பில்லு இல்லைன்னா உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன். நான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் இப்போல்லாம் நான் வாய் திறக்கிறது இல்லை, கதவை சாத்தி கர்த்தரிடத்தில் கேட்கிறேன். ஏனென்றால் அவருக்கு நான் முதலிடமாய் கொடுக்குறேன். அவருக்கு காணிக்கை தசமகத்தை அனுப்பி வச்சுட்டு அவர்கிட்ட உட்காந்துக்குவேன். நான், தேவனே நீர் என் ஆதாரம், என் தேவைகளை பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் என்னை பூர்த்தியாய் நடத்துகிறார். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இதே மாதிரி நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக உலகத்தில் எங்கேயும் கையேந்தி அலையாதீர்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய பொருளாலும் எல்லாம் விளைவின் முதற் பலனாலும் உங்கள் தேவனாய் கர்த்தரை கனம் பண்ணி விடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆலையிலே திராட்சை ரசம் நிரம்பி வழியும், உங்கள் களஞ்சியத்தில் தானியங்கள் நிரம்பி ஓடும். இதுதான் தேவ ரகசியம். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்போ இதை புரிஞ்சு கொண்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு எங்கள் சர்ச் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு புரிதல் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? புரிதல் தான். தேவனை எஜமானாக பார்க்கிற ஒரு பக்குவம் தான்.
அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நாம் தேவனிடத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்னப்பட்டிருக்குதான், எண்ணப்பட்டிருக்கிறது. என் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. எவ்வளவு சூரிட்டி தராரு பாருங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறாரு பாருங்க. அதே மாதிரி பிலிப்பியர் 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குறைவை நீக்குவேன் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யமாகிய என் ராஜ்யத்தின் மகிமையை கொண்டு உன்னை திருப்தியாக்குவேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் இல்லைங்க, உலகத்தின் பொருளாதார அடிப்படையில் நாம் வாழ்வது அல்ல. இன்றைக்கி உலகத்தில் பொருளாதாரம் சரிஞ்சு போயிட்டா கூட தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் நல்லா இருப்போம். ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நாம் எதனால் திருப்தியாக்கப்படுகிறோம் என்றால் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் தேவன் நம்மை போஷிக்கிறார். அதுதான் ரகசியங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பலன், என் கைபலன், சாமர்த்தியம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்துருக்க உடன்படிக்கை, அவர் என்னோடு கூட சேர்ந்திருப்பது எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்ததே எதுக்கு தெரியுமா? என்னை செழிப்பாய் வைக்கத்தான், என்னை ஆசீர்வாதமாய் வைக்கத்தான். ஆகவே அவர்தான் என் மனதில் இருக்கிறார். அவருக்கு தான் எல்லாமே சொந்தம். என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் சிந்தை, என் பலன், அறிவு, என் கையில் இருக்கிற கைபலன், பொருள் எல்லாமே கர்த்தருக்குரியது. எடுத்துக்குங்க, வாழ்ந்து பாருங்க. இந்த மனசு உங்களுக்குள்ள வந்துட்டும் பாருங்க. இந்த உலகத்தில் கனமாக இருக்கிற இருதயம் லேசாக மாறிடும். சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாத்துலேயும் செழிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு விதைச்சிட்டா உடனே தெரியுது, ஆனால் வேலை செய்யுது. பூமிக்குள்ளே மண்ணில் மறைஞ்சிருக்குது, ஆனால் அது என்ன செய்யுது? வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த மண்ணை அப்படியே பேத்துக்கிட்டு என்ன செய்யும்? அந்த செடி வந்துடும் வெளியில். செழிப்பு சீக்கிரமாய் உங்கள் மேல் வந்துவிடும். சீக்கிரமாய் உங்கள் மேல் வந்துவிடும். இது அப்படியே உள்ளத்தில் வாங்குங்க, ஆள் மனதில் கொண்டு போங்க. இனிமே நான் தேவனுக்காக, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்காக வாழ்கிறவன், உமக்காக கொடுக்கிறவன். ஆமாம், உமக்காக வாழ்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களிகூருவேன். அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களிகூருவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எஜமானனே, மறுபடியும் சொல்லுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே
எஜமானனே என் இயேசு ராஜனே. பிரியமானவர்களே, ஆலயம்தான் நம்முடைய பாதுகாப்பு. சங்கீதம் 27 கூட வாசிக்கிற, ஆண்டவரே தீங்கு நாளிலே உமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து மறைத்து என்னை பாதுகாத்து. ஆமா, என் கொம்பை உயர்த்துகிற தேவன் ஆலயம்தான். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு பெரிய சர்ச் இன்னைக்கு கட்டில் இருந்தாலும், ஆனால் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஊழியரை கொடுத்துருக்கிறார். நம்ம தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல அனுபவிக்க கிருபை செய்திருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஆலயத்தோடு உங்க இருதயம் பற்றுதலா இருந்தாவே போதும். நீங்க பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எங்கிட்ட வந்து முட்டி மோதிட்டு இருக்கிறதெல்லாம் கூட தேவையில்லை. அந்த நினைவு தான். ஆலயத்தில் என் ஆலயம், என் ஆலயம், என் ஆண்டவர். நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாம கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் நீங்க செஞ்சுக்கிட்டு கர்த்தர் கர்த்தர் என்று மட்டும் வாழ்ந்து பாருங்க. இந்த எல்லைக்குள்ளே வாழ்கிற நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். சுகமா இருப்பீங்க. இது ஒரு தேவ ரகசியம் பாருங்க. ஒண்ணுமே தெரியாது, ஆனால் நீங்க நல்லா இருப்பீங்க. மற்ற மக்கள் இடத்துல காட்டிலும் நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.